Next one. Find the third proportional to 0.34 and 0.50. நான் லாஸ்ட் கிளாஸ்ல இந்த தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டு போனேன், மூன்றாம் விகிதம்னா என்னன்னு. ஆனா பாயிண்ட்ல சொல்லல. இப்ப நம்ம பாயிண்ட்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, குரூப் 1 இல்ல. சோ அதுக்கேத்த தரத்துல கேட்கணுமே. சரியா? தரத்துல கேளுங்க அப்படின்னா அவங்க பூஜ்ஜியத்துல கேட்டு போறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சோ என்ன செய்யணும்? ரெண்டாவது நம்பரை மேல 2 முறை மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணணும். இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் பேசின அந்த கண்டென்ட். கரெக்டா? இப்ப இது என்ன செய்யலாம் சார்? மேல கீழே ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன். எதால மல்டிப்ளை பண்ணலாம்? எதாலங்க மல்டிப்ளை பண்ணலாம்? இங்க பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க ஒரு 2 0, இங்க ஒரு 2 0. அப்ப மொத்தமா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 0, 4 நம்பர் இருக்கு. கரெக்டா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 2 நம்பருங்க, இங்க 2 நம்பர். சோ அப்ப மேல மட்டுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கு. 4 நம்பர் இருக்கிற 0 என்னன்னு கேட்டீங்கன்னா 10,000. 1க்கு வேல்யூ இல்லமா? அந்த 4 0ன்றது இங்க 4 நம்பர் இருக்குல்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதுக்காக இங்க 4 0 வர மாதிரி எழுதிக்கிறேன். 1க்கு மதிப்பு இல்ல. சோ அதனால அத 10,000 ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? எதால மேல மல்டிப்ளை பண்றீங்களோ அதால கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். நீங்க யோசிக்கலாம், சார் கீழ 2 நம்பர் தானே சார் இருக்கு, அப்ப 2 நம்பர்னா 100ஆல தானே வகுக்கணும். அப்படி இல்லங்க, அப்படி வகுத்தா ஆன்சர் மாறிடும்ல. எனக்கு மேல என்ன நம்பரால நான் மல்டிப்ளை பண்றேனோ அதே நம்பரால தான் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுமே ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணாதான் மதிப்பு மாறாது. சரியா? சோ மேல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா இது 50 × 50ன்னு ஆயிடுங்க. பாயிண்ட் கேன்சல் ஆயிடும், வேற ஒண்ணும் இல்ல. 4 0 போட்டனால என்ன ஆயிடும்? 4 0வால மல்டிப்ளை பண்றதுனால பாயிண்ட் கேன்சல் ஆயிடும். ஆனா இங்க பாருங்க, இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? 2 நம்பர்ப்பா. ஆனா இங்க எத்தனை 0 இருக்கு? 4 0 இருக்கு. இந்த 2 நம்பருக்கு ஏதோ ஒரு 2 0 போதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு பதிலா நான் 34ன்னு போட்டேன். புரியுதா? இந்த 0.34 10,000ஆல பெருக்குறேன் அப்படின்னா இந்த 2 0க்கு இந்த 2 நம்பர் அப்படியே எழுதிட்டேன். ஆனா இந்த 2 0 சும்மா இருக்குல்ல வெட்டியா, அதையும் சேர்த்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சலு. மேல மல்டிப்ளை பண்ணா 25, கீழ 34. அவ்வளவுதான்பா. இத அடிக்கணும். கண்டிப்பா பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். எப்படி சார் போறது? 25 34ஆல டிவைட் பண்ணோம். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன். சரியா? சோ அப்போ என்ன ஆகும்? 34 7 முறை பெருக்குனா 28. ஏன்னா எல்லாமே 7ல் தான் இருக்கு. 7ஆல பெருக்குவோமே. 7 3 21, 2 23. கரெக்டா? அப்ப 7 முறை 238. 50ல 38 போச்சுன்னா 12ஆமா? சரியா? 12 ஏற்கனவே பாயிண்ட் வச்சனால இங்க 0 சேர்த்துங்க. 34 என்ன செய்யலாம்? ஒரு 3 முறை பெருக்கலாம். 3 ஆல் 12, 3 9, 9 + 1 10. சோ 102ன்னு வருதுங்க. அப்ப மீதி 18ன்னு வருமா? கரெக்ட்டா? இப்ப அகைன் 0 சேர்த்துக்கிறேன் அப்படின்னா 34. நல்லா புரிஞ்சுங்க. 34 10 முறை பெருக்குனா 340பா. அப்போ 34 5 முறை பெருக்குனா என்ன வரும்? 10 முறை 340. அதுல பாதி 170 தானே? கரெக்ட்டா? அந்த 170 தான் 5 முறை பெருக்குனா வரும். சோ அப்ப 5 முறை 170 மீதி 10. அப்போ 0.735ன்னு வருதுமா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல இங்க 5ன்னு இருக்காப்பா? இங்க 5ஓ 5க்கு அடுத்த நம்பரோ வந்தா, அடுத்த நம்பர்ன்னு சொல்றத விட 5 விட அதிகமான நம்பர் 5 வரலாம். 5 விட அதிகமான நம்பர் வந்தா அதுக்கு முன்ன இருக்கு பாத்தியா, அந்த நம்பர் கூட ஒண்ணு ஆட் பண்ணிக்கணும். சோ 0.74 ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. 0.736ன்னு இருந்தா கூட இத 0.74ன்னு எழுதலாம். ஏன்? இங்க இருக்கிற நம்பர் 5 5 விட பெருசா இருந்தா அதுக்கு முன்ன நம்பர் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் அப்படி இல்ல சார், 0.734ன்னு இருக்கு. வைமா.
0.734 இருக்குன்னா இது 5 விட சின்ன நம்பர் இல்லைங்க. இந்த மாதிரி இருந்தா இருக்கிற நம்பரை அப்படியே எழுதுங்க, அந்த 4 விட்டுருங்க. சரியாங்க? 4ல 3 வந்தாலும் அந்த 3 விட்டுருங்க. 0.73 வரைக்கும் எடுத்துக்கிட்டா போதும். நான் ஆப்ஷனை வச்சு சொல்றேன். இங்க ஆப்ஷன்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தான் இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த 2 நம்பர் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம். அவ்வளவுதான். ஸோ 0.74 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா?